மனித கடத்தல்லையும் இவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சார். அவன் தனியாள் இல்லை, சரபுக்கு மேலேயும் ஆளுங்க இருக்காங்க. அவங்க தான் ஷோவை நடத்திட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு? இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா சரப் யார் கூட வேலை செய்யறான்றதை தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா முதல்ல நம்ம நிம்மாவை டேப் பண்ணோம். ஏன்னா இப்போ அவன் தான் அவங்க ட்ரக் பிசினஸை நடத்திட்டு இருக்கான். மொத்த நெட்வொர்க்கையும் பிடிக்க நிம்மா நமக்கான ஏணியா இருப்பான். சாரி மச்சான், லேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. வா போலாம். வாட்ஸ் அப்? நீ என்னோட ஃப்ரெண்ட், அவ என்னோட தங்கச்சி. உங்க 2 பேருக்கு சொல்ல தோணல? அட அது வந்து we are going to tell you bro. முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். எப்போ? we thought we'll tell you when the time is right. அது வந்து எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருந்துச்சு. என் தங்கச்சியை டேட் பண்ண வெக்கமா இருந்ததா? No, to bring it up to you and like I'm sorry டா. I'm sorry bro. ஓ சாரி டா என் செல்லம். இப்போ மூஞ்ச தொங்க போட்டுட்டு தான் இன்டர்வியூ கொடுக்க போறியா? அவளை ஒழுங்கா பாத்துக்கோ. இது வரைக்கும் நீ சொல்லி நான் அதான் கேட்டிருக்கேனா? நான் உன்னோட காலை உடைக்க போறேன் பாரு. போலாம், ஜூரி நமக்காக வெயிட் பண்ணுவா. ஜூரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா? ஃபீல்ட் இஸ் கிளியர். ஓவர். குட் மார்னிங் வான்கூவர். ஏஎம்பிடில இருந்து இன்னைக்கு 2 ஸ்டார் இணைஞ்சிருக்காங்க. நிம்மா அண்ட் ஜெட். யோ திஸ் இஸ் நிம்மா. ஹே வான்கூவர், இது உங்களோட டால்ஜெட். சொல்லுங்க காய்ஸ், இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? ஓய், ஆ? முதல்ல சாப்பிட்டு முடி. வாட் எ கார்! சிங்கம் மாதிரி அப்படியே கர்ஜிக்குது. பவரும் அட்டகாசமா இருக்கு. பட்டேல், இனியோட நீ முடிவு பண்ணி ஆகணும். நீ எனக்கு நம்பிக்கையானவனா இருக்க போறியா இல்லையான்னு? இதோ பாரு, எனக்கே டிசைட் பண்ணுமா? இந்த முடிவெல்லாம் நீ எனக்கு கிப்ஸி கிட்ட உன்னோட கையத்துக்கு காட்டினி அணிக்கை பண்ணிட்ட. இப்படி அவன் கன்சைன்மெண்ட் முடியாதுன்னு சொன்னல, அப்போ அது கேட்டதில்ல? கேட்டுச்சு. அவன் எனக்கு வேலை கொடுத்தான், நான் பண்ணேன். இப்பயும் வேற யாராவது வேலை கொடுத்தாலும் நான் அதை பண்ணுவேன். இந்த சிஸ்டம்ல எந்தெந்த போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க, வேற யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். இதை உன்னால பண்ண முடியுமா? கடைசியில் நமக்கு துரோகம் பண்ணிட்டான். எனக்கு அந்த நிம்மாவோட கதை முடியணும். என்ன வேணா பண்ணாங்க, எனக்கு நிம்மாவோட கதை முடியணும். அவனை எதுவும் பண்ண முடியாது. ஏன்? சொல்ல போனா அவனை நம்ம உயிரோட வச்சிருக்கணும். நீங்க சைடு மாறிட்டீங்களா மாமா?
நிம்மா சத்துட்டான நமக்கு ஒரு சைடே இருக்காது. நம்ம இடத்த டேக் ஓவர் பண்ண சீனாக்காரங்க தயாராக இருக்காங்க. பிஸ்னஸ் போய்கிட்டே இருக்கணும். அது நடக்க நமக்கு நிம்மா தேவை. கிப்ஸும் அவங்க மேல இருக்கிறவங்களும் நிம்மாவை விட மாட்டாங்க. அதனால தான் நீ ஜெயிலேருந்து வெளில வர வரைக்கும் அவனை பாதுகாக்க வேண்டியது அவசியம். கிப்ஸ் அப்புறம் அவன் பின்னாடி இருக்கிற ஆளுங்க தான். இது எல்லாம் நடதான் அவனுக்கு பவரு. மத்த எல்லாருமே இந்த ஆட்டத்துல எல்லாரும் ஒரு பகடக்காயங்க தான், பலியாடுங்க. நீ ஒரு வேலை பண்ண பட்டேல். சிஸ்டம்ல எந்தெந்த போலீஸ்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க, வேற யார் யாரெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னால இது பண்ண முடியுமா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? தமிழ், பஞ்சாபி, குஜராத்தி. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டேல். நான் இப்ப போகணுமா? ஆமா. என்ன தூக்கிட்டீங்களா? ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார்? உங்க ஆளுங்க நாலா பக்கத்துலயும் இருக்காங்கல்ல சார். உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். என்ன தூக்கிட்டல, இப்போ உன்னோட பேக்ல பட்டாசா வச்சு நடு ரோட்ல உன்னை அம்மனமா ஓட விடுறான்டா. ஒலிவியா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஆனா எந்த ரிசல்ட்டும் தெரியல. ட்ரக்ஸை நாங்க பறிமுதல் செஞ்சிருக்கோம், சரப் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கே. கூடவே நீங்க உண்மையான குற்றவாளியை இன்னும் நெருங்கவே இல்ல. எனக்கு இன்னும் ஒரு 3 மாசம் மட்டும் டைம் கொடுங்க. ஒருவேளை என்னால எதுவும் பண்ண முடியலன்னா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் உங்களுக்கு 1 மாசம் தரேன். அதுக்கப்புறம் உங்க யூனிட்டை கிரைம் ஸ்குவாடோட சேர்த்துருவேன். உன்னோட யூனிட் கிட்ட 1 மாசம் டைம் இருக்கு. ஒலிவியா எங்களை கையை கட்டி போட்டு விசாரிக்க சொன்னா எப்படி விசாரிக்கிறது? அதுலயும் குறிப்பா இந்த மொத்த பிசினஸ்லயும் பெரிய ஆளுங்களா சம்மந்தப்பட்டிருக்கலாம் போது அதை தெரிஞ்சுக்க கிப்ஸ் நமக்கான ஆளா இருக்கலாம். ஆனா விசாரணை பண்றதுக்கு எனக்கு எந்த கிளியரன்ஸும் இல்ல. என்ன நடக்குது இப்ப? உங்களுக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கா? அந்த நிம்மா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாத கிப்ஸ், என் டிபார்ட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன். நமக்கு பெரிய பிரச்சனையா அந்த நிமாதான். நமக்கு முதல்ல அவன் ஆப்பு வைக்கும் போது அவன் கதையை முடிச்சிருக்கணும். வணக்கம் சார். வாப்பா வாப்பா வா. வணக்கம் வணக்கம். உங்களோட கால் வந்ததும் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நான் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. என்ன இருந்தாலும் நிர்மல் சஹலெல்லாம் ஒன்று யாருக்கு தான் தெரியாது தம்பி. கௌரவ மிக்க விசி மாஸ்டர்ஸோடைய வேன்கோவரா விளையாடின முதல் இந்தியன் ரக்பி பிளேயர் நீ. அதுக்கப்புறம் அந்த பாதை க்ளோஸ் ஆனதும் வேற புது பாதை பஞ்சாபி ரேப் வேன்கோவர்ல இப்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தம்பி. சார், உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். குருத்வாரா கமிட்டி மூலமா நீங்க உதவிட்டு இருந்த அந்த குடும்பங்கள்ல என் குடும்பமும் ஒண்ணு. எவ்வளவோ பேருக்கு நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்க சார், நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்? நான் பண்ண எல்லாமே அந்த கடவுள் பண்ணதுதான். பாரு நிம்மா, நான் வெறும் இந்த சமூகத்துல ஒரு சேவகன். இந்த மாதிரி தூர தேசங்கள்ல நாம தான் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆதரவா இருக்கணும். மொத்த சமுதாயமும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா இணைந்துதான் இங்க முன்னேறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சரபைய பாரு. என் கூட அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு பாரு. ஆனா நீ நிம்மா, நீ ரொம்ப வித்தியாசமானவன். உன்கிட்ட அந்த எதையும் பார்த்து போன திமிர் இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அந்த ராவான பவர் அப்படியே வழிகாட்டின மாத்திரம் போதும். கொஞ்சம் டிசிப்ளின் இருந்தா மட்டும் போதும். என் கூட இருந்தேன்னா சரப்பை விட பெரிய இடத்துக்கு போவேன். தெரியாத சில பொண்ணுங்களுக்காக ஏன் பிரச்சனை பண்ற? சார், எவ்வளவு உயரத்துக்கு போறோன்றது முக்கியம் கிடையாது. மேல போகிறதுக்காக
எவ்வளோ கீழே இறங்குறோன்றது தான் எல்லாத்த விட முக்கியம். இந்த மாதிரி சின்ன சிந்தனையால வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது நம்மா. ட்ரக்ஸ் சரி, ஆனா பொண்ணுங்களுக்கு எடுக்கிறது தப்பு நினைக்கிறியா? உன்னால யார் யாருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? யாருக்கு நஷ்டமாயிருக்கு, யாருக்கு லாபம் கிடைச்சிருக்குன்றது இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். எனக்கு இது சரின்னு பட்டதோ நான் அதை மட்டும்தான் பண்ணேன். சரி, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? சகோதரி பல்ஜித் எப்படி இருக்காங்க? ரொம்ப பிரமாதமா பட்டர் சிக்கன் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல அறிவுரையும் சொல்லுவாங்க சார். எனக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் பணக்காரனா இருக்கானோ இல்ல பிச்சைக்காரனா இருக்கானோ, ஆனா அவன் கண்ணை பார்த்தாலே மட்டும் போதும், அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்ல அவனை எட்டி மிதிக்கணுமான்னு காட்டிடுன்னு சொல்லியிருக்காங்க. மேட், கிளம்பலாம் மேட். ஜாகிரதையா ஓட்டு. நிறைய பேர் சிக்னலை பார்க்காம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வண்டியில மாட்டி நசிங்கிட போறாங்க. ਸਾਹਾਂ ਦੇ ਭਰੋਸੇ ਨਹੀਂ ਭਰੋਸਿਆਂ ਦਲੇਰੀਆਂ ਦੇ ਸੱਚ ਦਿਆਂ ਯਾਰ ਯਾਰ ਨਹੀਂ ਉਹ ਹੇਰਾ ਫੇਰੀਆਂ ਦੇ ਕਾਦੀ ਉਹ ਜ਼ਿੰਦਗੀ ਜੇ ਰਹਿਣਾ ਪੈ ਜੇ ਝੁੱਕ ਕੇ ਆ ਤੋਰੀਏ ਝੁੱਕ ਕੇ ਤੇ ਡਰ ਕੋਲੋਂ ਲੁੱਕ ਕੇ ਕਾਤੋਂ ਔਕੜਾ ਮੁਸੀਬਤਾਂ ਦੇ ਅੱਗੇ ਆ ਕੇ ਡਟੀਏ ਨਾ ਹਾਰਨੇ ਦੇ ਡਰੋਂ ਘਰੋਂ ਪੈਰ ਕਿਵੇਂ ਪੱਟੀਏ ਨਾ ਉਲਟੇ ਵਾਹਾਂ ਦੇ ਵੱਲ ਸਿੱਖਿਆ ਨਾ ਤੈਰਨਾ ਜੇ ਮਾੜੇ ਰਿਗਰੈਟ ਵਾਲੇ ਹੜਾਂ ਵਿੱਚ ਹੜੋਂਗੇ ਆਓ ਜਿੱਤ ਵੀ ਜਾਓਗੇ ਹਿੱਕ ਠੋਕ ਕੇ ਜੇ ਲੜੋਂਗੇ ਖੜ ਕੇ ਜਮਾਨਾ ਦੇਖੋ ਡਟ ਕੇ ਜੇ ਖੜੋਂਗੇ ਮਰਨਾ ਤਾਂ ਇੱਕ ਦਿਨ ਉਂਝ ਇੱਥੇ ਸਭ ਨੇ ਆ ਰੋਜ਼ ਰੋਜ਼ ਮਰੋਂਗੇ ਜੇ ਡਰ ਕੋਲੋਂ ਡਰੋਂਗੇ ਪਰ ਕਾਦੇ ਮਰੇ ਯਾਰੋ ਹੰਝੂ ਸੁੱਟੇ ਨਾ ਜੇ ਜੱਗ ਨੇ ਬਾਗੀ ਨੇ ਵਿਚਾਰ ਸਾਡੇ ਤਾਂ ਹੀ ਤਾਂ ਅਲੱਗ ਨੇ ਅਣਖਾਂ ਦੀ ਫਸਲ ਜਾਵਾਂਗੇ ਅਸੀਂ ਬੀਜ ਕੇ ਤੇ ਯਾਦ ਕਰੂ ਦੁਨੀਆ ਕੋਈ ਭੇਜਿਆ ਸੀ ਰੱਬ ਨੇ ਆਓ ਦਬ ਕੇ ਨਹੀਂ ਰਿਹਾ ਜਾਣਾ ਡਾਂਗ ਨਾਲ ਰਹਾਂਗੇ ਛੱਡਣੇ ਨਾ ਹੱਕ ਸਾਲੇ ਧੱਕੇ ਨਾਲ ਲਵਾਂਗੇ ਚੁੱਪ ਨਹੀਂ ਉਹ ਬਵਾਂਗੇ ਤੇ ਦੋਹੇ ਹੱਥੀ ਲਵਾਂਗੇ ਤੇ ਅੜੂ ਜਿਹੜਾ ਸਾਥ ਲੈ ਗੋਡਿਆਂ ਦੇ ਦਵਾਂਗੇ ਐ ਦੁਨੀਆ ਕਬੀਜ ਬੜੀ ਕੁੱਤੀ ਯਾਰੋ ਚੀਜ਼ ਬੰਦੇ ਬਦਤਮੀਜ਼ ਨੂੰ ਨਹੀਂ ਬਾਲੀ ਦਈ ਦੀ ਤਮੀਜ਼ ਐਵੇਂ ਮਰੂ ਮਰੂ ਕਰੀਦਾ ਨਹੀਂ ਚੁਰ ਚੁਰ ਮਰੀਦਾ ਨਹੀਂ ਪਾਪ ਹੁੰਦਾ ਜ਼ੁਲਮ ਦਾ ਸਹਿਣਾ ਯਾਰੋ ਜਰੀਦਾ ਨਹੀਂ ਹੋ ਲੋਕਾਂ ਜ਼ਾਤ ਪਾਤ ਵੰਡੀ மச்சா எனக்கு வாங்கோவர்ல என்ன நல்ல விஷயம் எல்லாம் நடந்திருக்கோ எல்லாத்துக்கும் நீதான் காரணம் மச்சான். போடடே எல்லாம் உன்னால தான்டா. அதெல்லாம் சரி, எங்க போறோம்? ਕਾਇਨਾਤ ਵੰਡੀ ਕਿੰਨਾ ਚਿਰ ਹੋਰ ਇਸ ਅੱਗ ਵਿੱਚ ਸੜੋਗੇ ਮੈਂ ਬੜੇ ਚਿਹਰੇ ਦੁਨੀਆ ਦੇ ਤੁਸੀਂ ਕਦੋਂ ਪੜੋਗੇ ਮਰਨਾ ਤਾਂ ਇੱਕ ਦਿਨ ਉਂਝ ਇੱਥੇ ਸਭ ਨੇ ਰੋਜ਼ ਰੋਜ਼ ਮਰੋਗੇ ਜੇ ਡਰ ਕੋਲੋਂ ਡਰੋਗੇ ਆਓ ਜਿੱਤ ਵੀ ਜਾਓਗੇ ਹਿੱਕ ਠੋਕ ਕੇ ਜੇ ਲੜੋਗੇ ਖੜ ਕੇ ਜਮਾਨਾ ਦੇਖੋ ਡਟ ਕੇ ਜੇ ਖੜੋਗੇ ਮਰਨਾ ਤਾਂ ਇੱਕ ਦਿਨ ਉਂਝ ਇੱਥੇ ਸਭ ਨੇ ਰੋਜ਼ ਰੋਜ਼ நிமா நிமா ஏஎம்பிடி ரெக்கார்ட்ஸ் சேர்ந்த ஆர்டிஸ்டான நிம்மாவ அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் இன்னைக்கு சுட்டிருக்காரு. 3 குண்டடிப்பட்டதுனால பெங்களூர் மருத்துவமனையில இப்ப மோசமான நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வாங்க போய் நிம்மாவை பார்க்கலாம். இது கேங் வயலன்ஸால குறி வச்சு தாக்குனதா போலீஸ் சொல்லிருக்காங்க. நீ வேணா போய் பார்த்துட்டு வா. சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம். என்னால வர முடியாது. தீவிரமா விசாரிக்கிறாங்க. பெங்களூர்ல செயல்பட்டு இருக்க போதை பொருட்களை கடத்துற ஒரு பஞ்சாபி கேங்கோட நிம்மா சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நீ எப்படி இருக்க? உயிர் இருக்கு. சேஞ்ச். நான் எதுக்காக அவனை தடுக்கல? என் கண்ணு முன்னாடி அவன் ஒரு கேங்ஸ்டரா மாறிக்கிட்டு இருந்தான். ஆனா நான் எதுவுமே பண்ணல. அப்படின்னா இதுல ஏன் தப்பும் இருக்கு? இது உன் தப்பு இல்ல தல்ஜித்.
இது உன்னை ப்ளேம் பண்ணிக்கிறதுக்கான நேரம் இல்ல. உண்மையை சொல்ல போனா உன்னாலதான் அவன் இன்னும் உயிரோட இருக்கான். அந்த 3வது ரூம். சுட்டவன் சைனாக்காரங்கன்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்காங்க. வேன்கவர் சேர்ந்தவரல்ல, கான்ட்ராக்ட் கில்லர்ஸ். புறப் புறப் கிட்ட சொல், ஈஸ்ட் வேன்கவர்ல எங்கேயோ இங்க வரவேணான்னு சொல்லு. ஹம்சா இப்படி இருக்கா? என்கிட்ட எப்பயும் கோவப்பட்டுட்டே இருக்கு. மாமா கிப்ஸ் கிட்ட பேசு, என்னை இங்க இருந்து வெளியேடு. எல்லா வேலையும் கெட்டுட்டு இருக்கு. நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவனை அட்டாக் பண்ணது யாரு? அதான் புரியவே மாட்டேங்கிறது. கூடவே அவன் எல்லாரையும் எதிரிகளா சம்பாதிச்சு வச்சிருக்கான். தேங்க்யூ. ஹலோ ஹலோ, வாங்க. ஹலோ வில்லியம், உங்களை உன்னை பார்த்ததுல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்க நண்பா? நீங்க உட்காருங்க. Yes, good. நம்ம கடைசியா அந்த போட் கிளப்புக்கான ஃபண்ட் ரேசர் பார்ட்டியில தான் மீட் பண்ணோம். ஆமா ஆமா, அப்பதான் மீட் பண்ணோம். அன்னையில இருந்து மிஸ்ஸஸ் பாஜுவா, நீங்க ஒரு பிரமாதமான கேம்பெயின் நடத்திருக்கீங்க. உங்களால அங்க நிறைய பேருக்கு வேலை போகாம இருந்திருக்கு. தேங்க்யூ. இதெல்லாம் நாங்க கனடால பண்ண நினைக்கிற விஷயங்களுக்கான ஆரம்பம் தான். சரி, நான் இப்ப உங்களை என்ன உதவி பண்ணோம்? நீங்களும் உங்க யூனியன்ஸும் தான் எங்களை பப்ளிக்கா ஆதரிக்கிற முதலாளி இருக்கணும்னு நாங்க விரும்புறோம். இந்த யூனியன் வேன்கவருக்கு ரொம்ப முக்கியமானது. இது நேரா ஒரு நல்ல மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. பிரமாதம். ஆனா அந்த வாக்குறுதிகளை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஒரு எக்ஸ்சேஞ்ச். நாங்க பண்றது எங்களுக்கு ஏதாவது திருப்பி கிடைக்கும்ன்றது ஒரு இன்சூரன்ஸ். நாங்க உங்களுக்கு சொல்லி பண்றதுக்கு ஒரு அஷூரன்ஸ். இது ஒரு சின்ன சிறு அன்பளிப்பு தான். நான் கார்ல இருக்கேன். மிஸ்ஸஸ் பாஜுவா. வில்லியம், உங்க நேரத்துக்கு தேங்க்ஸ். நான் உங்களை காயப்படுத்தணும்னு பண்ணல. ரேப்பர் நிம்மா தாக்கப்பட்டதுல இருந்து அவங்க இசைக்கு நிறைய ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நிம்மா சீக்கிரமா குணமடையணும்னு வாழ்த்துறோம். இப்ப அவங்களோட முதல் பாடலை கேட்போம். அசியம் முதியம் பஞ்சாப்டி. ਚੀਤੇ ਵਾਲੀ ਚਾਲ ਵੱਖ ਸ਼ੇਰਾਂ ਦੀ ਪਛਾਣ ਕਣ ਕਣ ਤੋਂ ਆ ਜਾਣੂ ਜਾਣਿਓ ਨਾ ਅਣਜਾਣ ਪੜੇ ਥੋੜੇ ਸਿੱਕੇ ਜ਼ਿਆਦਾ ਸਿੱਧਾ ਸਿੱਧਾ ਇਹ ਇਰਾਦਾ ਦੱਸ. டிஜேவை வெல்கம் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேன். நான் பஞ்சாப்க்கு எப்பவும் போனதில்லை. என்ன மாதிரி இந்தியாவுக்கே போகாத எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. நிம்மா மாதிரியான ஆர்டிஸ்ட் தான் நம்மளோட ரூட்டோட நம்மள கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் நிம்மா. யா, நீங்களே இங்க பார்க்கலாம். ரேப்பர் நிம்மாவை ஆதரிக்கிறதுக்காக இன்னைக்கு இங்க நடந்த நிகழ்வுகள் நிறைய பஞ்சாபி இளைஞர்களை இழுத்திருக்கு. நிம்மாவோட ஷூட் அவுட்டுக்கு அப்புறம் தான் அவன் வெறும் ஒரு கேங்ஸ்டர் மட்டும் இல்ல, அவன் ஒரு ஆர்டிஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன். கனடாவோட குரலா அவன் இருந்தான். ஒரு ஆல்பம் கவரை விட பெரிய ஆளா இருந்தான். வரப்போற தலைமுறைகள் அவன் பாதையை பின்தொடர இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவனோட வார்த்தைகளை மட்டும்தான் எடுத்துக்கணும், வழிமுறைகளை இல்லை. அதனால நிம்மாவை அதுல இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது அவசியமா இருந்தது. தேங்க்யூ. இந்த வாழ்க்கையில நான் இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும்னு தெரியலடா. இவன் குணமாகி வீட்டுக்கு வரட்டும் ஆண்டி. அப்போ இழுத்து வச்சு 2 அறை கொடுங்க. அப்புறம் தானா வழிக்கு வந்துருவான். ஒருத்தனை விதியே திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்குங்கும் போது அவனை அடியாளே இல்ல. அன்பால மட்டும் இந்த வழிக்கு கொண்டு வர முடியும். இனி அவனுக்கு அதுல எந்த குறையும் இருக்காது.
எனக்கு நிம்மாவை நல்லா தெரியும். இவன் குணமானதுக்கு அப்புறம் திரும்ப போயிடுவான். எப்பவும் இவன் பின்வாங்கினதே இல்ல, என்னன்னாலும் பின்வாங்க மாட்டான். உன்னோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல உன்னோட எதிரி யாரோ ஒருத்தன் உன்னை எங்க கிட்ட மாட்ட வச்சிருக்கான். இப்போ உன்னோட கேங் மெம்பர் மேலேயும் அட்டாக் நடந்திருக்கு. இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? நான் யோசிக்கிறதல்ல, நான் உங்களோட பவுன்சிங் போர்டா, ஃப்ரெண்டா, இல்லை தெரபிஸ்டா, அது என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால் உங்களுக்கு உதவ முடியும். பாரு, இதெல்லாம் பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. நிம்மாவை கொலை சொல்லி யாரோ ஒரு இந்தியன் தான் பணம் கொடுத்துருக்கான். யோசிக்கிறதா இருந்தா இதை பத்தி யோசி. இது எல்லாத்தையும் நான் தான் ஜெயில நின்று பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரியல. நீங்க இருக்கிறதுனால நிம்மாக்கு தான் ரொம்ப லாபமா இருக்கு. கூடவே உனக்கு மேல இருக்கிறவங்கள நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கல, அவங்க உன்னை இங்கேயே சாகட்டோன்னு விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தரா எல்லாருமே உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் உனக்கு நம்பிக்கை. யா கூட யார் இருக்கிறது? அண்ணா, ஹேய் சவுண்டை கம்மி பண்ணு. யார் கூட இருக்கு? அண்ணா ஒன்றும் இல்லை, நேஷ் பட்டேலும் நானும் தான் இருக்கோம். அவன் உன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். தனியா வந்து பேசு. யா சொல்லுங்க. ஏதோ ஒரு இந்தியன் தான் சைனாக்காரங்கிட்ட நிம்மாவை கொலை பண்ண சொல்லியிருக்கான். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏ, உனக்கே இது ஆச்சரியமா இருக்கு? இல்ல, இந்தியன் யாரோ நிம்மாவை ஏன் கொல்ல பார்க்கணும்? ஒருவேளை நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா, ஒருவேளை நீ ஏதாவது பண்ணிருக்கேன்னா என்கிட்ட சொல்லணும்னா இதுதான் அதுக்கான நேரம். இல்லண்ணே, அப்படிலாம் எதுவும் இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல போறேன், நம்ம பிசினஸ்ல எந்த விஷயமும் ரகசியமா இருக்காது. அண்ணா நான் நிம்மாவை வாய் மூடிட்டு, வாய் மூடிட்டு தலை குனிஞ்சி கிளப் பார்த்துக்கோ. கிளப் விட்டு வீடு, வீடு விட்டு கிளப், அவ்வளவுதான். ஏற்கனவே நம்ம 2 பேர்ல நான் ஒருத்தன் உள்ள இருக்கு, அதுவே போதும். புரிஞ்சுதா? இல்லண்ணே, நீங்க சொல்ற மாதிரி. புரியுதா? புரிஞ்சுதுண்ணே. இந்தா. ஓகே தானே? யா எல்லாம் ஓகே. ஹே ப்ளே பண்ணுங்க. இல்ல நார்மல் ஆயிட்டு இருக்கு. ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். யா, பிளட் பிரஷர் வைட்டல்ஸ்லாம் நார்மல் ஆயிட்டு இருக்கு. ஆனா மாற்றம் எதுவும் இல்ல. அப்படின்னா டாக்டர், காயங்கள்லாம் நல்லாவே ஆறிட்டு இருக்கு. ஓகே, இது உண்மையிலே நல்ல விஷயம். அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றது? பாரு, உன் ஃப்ரெண்டு ரொம்ப சிக்கலான கண்டிஷன்ல இருக்கான். அவனோட இந்த கண்டிஷன் எப்ப வேணா மாறலாம். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது
Drop it, drop it. Jam on it. Drop it, drop it. Yeah, I'm on it. Drop it, drop it.